ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், போன வீடியோலே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆனதுமே உடனே போய் பை பண்ணாதீங்க. மார்க்கெட்ஸ் நேரம் வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆனதுமே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி ஃபால் ஆன செனரியோலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் இந்த இடத்துல போய் பை பண்ணீங்கன்னு தெரியல. பட் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் கொடுத்துருக்குன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுமே கொஞ்சம் ஒரு குட்டி கரெக்டிவ் மூவ் வந்து கொடுத்துருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து அகைன் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுமே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு, அந்த புல் பேக் அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து எடுக்க வரும். இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஓபியில் வந்து மிட்டிகேட் ஆகி ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, நமக்கு வந்து புல் பேக் கொடுக்கல. நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த இந்த ஒரு குட்டி இது வந்து புல் பேக் தானே அப்படிங்கிற டவுட் வரும். நோ, இது வந்து இன்சைட் கேண்டில். ஓகேங்களா, இன்சைட் கேண்டில் வந்து புல் பேக்காக ரியாக்ட் ஆகாது. நமக்கு இது வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹையர் லோ, ஸ்டில் இன்னும் ஹையர் ஹை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. மார்க்கெட் எப்போ ரீசெண்ட் லோ எடுக்குதோ அப்போ தான் நம்ம வந்து ஹையர் ஹை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அந்த புல் பேக் எடுக்க வருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லோவை ஸ்வீப் இல்லைன்னா இந்த லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா, நாம் இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து ஹையர் ஹையாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓபியில் வந்து மிட்டிகேட் ஆகி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் மொமெண்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் செல் சைட் மொமெண்டமாக இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஓபிக்கு ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துன்னா, அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நல்ல மொமெண்டம் கேண்டலாக இருந்து மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, அப்படி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுக்கும். அதாவது ரீசெண்ட் ஹையர் லோ, அந்த ஹையர் லோ வந்து மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை வந்து ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும்னா, இந்த ஹையை வந்து மார்க்கெட் தோற்ற வரைக்கும். ஓகேங்களா, பட் மார்க்கெட்டில் இங்கேயும் மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன் ஆர்டர் பிளாக்லையும் ரியாக்ட் பண்ணலாம். இந்த ரீஃபைன் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இல்லை மார்க்கெட் வந்து இந்த லோவை தான் எடுக்க போகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து பை சைடு இல்லைன்னா செல் சைடுங்கிறத எடுக்கணும். உடனே மார்க்கெட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்ட்டு உடனே போய் என்ட்ரியும் எடுத்துடக்கூடாது. எந்த இடத்துல மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேமில் சிக்னல் கொடுக்குங்கிறத நல்லா பார்த்துக்கணும். அதுதான் மெயின். ஓகேங்களா, சப்போஸ் மார்க்கெட் இந்த ரீசெண்ட் லோ எடுத்துச்சுன்னா நமக்கு ஹையர் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் 4 ஹவர். அண்ட் இங்கே ஒரு அன்மிட்டிகேட்டட் ரீஃபைன் ஓபி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா, இல்லை மார்க்கெட் வந்து இங்கேயே ரியாக்ட் பண்ணுற அந்த ஓபியை உடச்சிடுச்சுன்னா செல் சைடு வந்து மொமெண்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் வந்து செல் சைடு கொஞ்சம் மொமெண்டம் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்ட்ராடே பண்ணுறப்போ வந்து நிறைய பேருக்கு செல் சைட் பை சைடு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அது எங்கே கன்ஃபர்மேஷன் பார்ப்பாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு போய் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸே வச்சுருக்காது. அதே மாதிரி தான் இந்த ஓபியை மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் அடுத்த நாளே வந்து என்ன ஆயிருக்குன்னா கேப் அப் ஆயிருக்கு. இங்கே எந்த ஒரு புல் பேக்குமே இல்லை. பட் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸை பொறுத்தவரை இன்ட்ராடே பண்ணுறேன்னா 15 மினிட்ஸை பொறுத்தவரை சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைச்சி மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். அட்லீஸ்ட் அது அந்த கேண்டில் வந்து மொமெண்டம் கேண்டிலாக இருக்கணும். எப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டிலாக கீழே விழுதுல அந்த மாதிரி கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக இருந்து மேலே க்ளோஸ் வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த ஹை வந்து க்ளோஸ் வைக்கலான்னு பாருங்கள். இல்லைனா இந்த ஹை க்ளோஸ் வைக்கணும். இந்த ஹை க்ளோஸ் வச்சதுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி. இப்படி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஈக்குவல் லோ லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. இப்படி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எப்படி வரும்னா, இப்படி ஃபால் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். லைக் இங்கே வந்து 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு பை சைடு வந்து என்ட்ரி கிடச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஓகேயா, இல்லை மார்க்கெட் வந்து செல் சைடு தான் போகுது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. மார்க்கெட் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறது 15 மினிட்ஸில் ஜஸ்ட் ஸ்வீப் மட்டும் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க.
க்ளோஸ் வைக்காமல் ஸ்வீப் மட்டும் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு செல் வந்து ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும்னா இந்த லோ வரைக்கும், ஓகேயா, இந்த லோ வரைக்கும் செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். 15 மினிட்ஸில் ஸ்வீப் பண்ணணும். க்ளோஸ் வச்சிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி அதுவும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே விழலாம், இல்லைன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 15 மினிட்ஸ் செனரியோ. அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹையர் லோ அண்ட் இது வந்து ஹையர் ஹை. ஏன்னா இங்கே வந்து நமக்கு புல் பேக் கிடச்சிது 15 மினிட்ஸை பொறுத்தவரை. பட் 4 ஹவர் பொறுத்தவரை நமக்கு புல் பேக் இல்லை. இது வந்து புல் பேக் கிடையாது. 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரில் இது புல் பேக்காக ஆக்ட் ஆகும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல வந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை ஆர் செல் வந்து ட்ரை பண்ணுறது பிரச்சனை இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து செல் சைட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த ஹை உடையணும், பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இப்போ நிஃப்டி 50 பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்ட்ரீம் சப்ளை பக்கம் வந்துட்டு இருக்கு. மேபி அதனால கூட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. பட் நிஃப்டியை பொறுத்தவரை 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஹையர் ஹை ஹையர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து ஹையர் ஹை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் இது வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டி எடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த லோ மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, இதை வந்து ஹையர் ஹையாக வந்து எடுத்துக்கலாம். ஸ்டில் எனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா, இதோட மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹை கொடுத்துருக்கான், அந்த ஹையை வந்து கீழே போய் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ஹை கொடுத்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்படி பார்த்தா இது வந்து 4 ஹவர் பொறுத்தவரை இது ஹையர் ஹை தான், ஓகேங்களா. ஒன்று மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து ரியாக்ட் ஆகணும் 4 ஹவரில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மிட்டிகேட் ஆகி ஒரு டக்குன்னு கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வைக்கணும்னா 15 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும் ட்ரை பண்ணோம்னா மேக்ஸிமம் இந்த ஹை வரை ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுங்கிறத கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சுன்னா இந்த சப்ளை வர ட்ரை பண்ணலாம், ஓகேயா. 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை நிஃப்டி இப்படி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லோவையும் எடுக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் பை சைடு வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இப்போது நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு நிஃப்டியோடைய ஸ்ட்ரக்சர் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோக்கும் இந்த ஹையர் ஹையும் தான் ரேஞ்ச். அண்ட் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகேயா. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீக் பொறுத்தவரை நிஃப்டியில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒன்று மார்க்கெட் இந்த ஹையை உடச்சி மேலே க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா. இந்த ஹையெல்லாம் உடச்சி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டலாக இருந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அங்கே மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பண்ணாமல் ஜஸ்ட்டு மார்க்கெட் இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா லைக் மேலே இருக்கக்கூடிய ஹையை ஜஸ்ட் விட்டு 15 மினிட்ஸில், ஓகேங்களா, 15 மினிட்ஸில் மேலே க்ளோஸ் வைக்காமல் ஸ்வீப் மட்டும் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அங்கே வந்து 1 மினிட்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து செல் சைட் ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும்னா இந்த லோ வரைக்கும், இந்த கேண்டலோட லோ உடையிற வரைக்கும் இன்ட்ராடே பொறுத்தவரை, ஓகேங்களா. அப்படியும் இல்லை மார்க்கெட் வந்து செல் சைடு தான் போக போகுது, பை சைட் போகாமல் செல் சைடு தான் போக போகுது அப்படின்னா
இங்கே இருக்கக்கூடிய ஓபியில் ரியாக்ட் ஆகும். இது 4 ஹவர் ஓபி. அதை ரீஃபைன் பண்ண ஓபிஸ் வந்து கீழே இருக்குது. 2 ஓபி இருக்குது. இது ரெண்டில் எதுலையாவது ஒன்று சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் பை சைட் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. இதுதான் ரேஞ்ச் நமக்கு ஹையர் லோ அண்ட் ஹையர் லோ. இந்த பக்கம் ஸ்வீப் நடக்குதாங்கிறத மட்டும் பாருங்கள் 15 மினிட்ஸில். சப்போஸ் மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்கே எங்கேயும் பை சைடுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டு பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கு. அங்கேயும் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கேயும் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து லிக்விடிட்டியை எடுக்கும் மார்க்கெட். ஏன்னா பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணாலே 2 சைடும் லிக்விடிட்டி எடுக்கும். அது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.